வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, உருளைக்கிழங்கை வச்சு நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டான கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட சிப்ஸு செய்ய போகிறோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி தோல்களெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் நீட்டு வாக்கில் உள்ள பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஷேப்பில் நல்லா நீளமாக சூப்பராக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அந்த கட் பண்ணுற கட்டர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்திகளால் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசான சைஸில் நம்ம ஈவனாக கட் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த கட்டு வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா மெல்லிசாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டாக இந்த சைஸில் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொரித்து எடுக்கும் போது. இதே போல் நம்ம எடுத்து வைத்த உருளைக்கிழங்குகளை எல்லாத்தையுமே நம்ம ஈவன் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொரித்து எடுத்து வைக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். நல்லா கரெக்டாகவும் பொரிஞ்சு வருங்க. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வருங்க. ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடுங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த சைஸை அளவுகளோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுக்கி கட் பண்ண ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. உருளைக்கிழங்கு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கா நீள்வாக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீளமாக குச்சி மாதிரி வரும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே இதை பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதுலேருந்து ஒரு தண்ணி விடுங்க. அதுக்காக தான் அந்த தண்ணிகள் இல்லாமல் நம்ம பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு முறை வாஷ் பண்ணால் போதுங்க. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா தண்ணிகளெல்லாம் நல்லா இருத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த உருளைக்கிழங்குகள்லாம் இந்த வடிகட்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது தண்ணிகளெல்லாம் நல்லா இழுத்து வந்துடுங்க. இதோடு நம்ம விட போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு காட்டனில் ஒயிட் கிளாத் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் இது கூட கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதனால் அந்த தண்ணிகளெல்லாம் போகணும். அப்போ தான் நமக்கு பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் நீங்கள் எண்ணெயில் போடும்போதும் உங்களுக்கு எண்ணெய் தெறிக்காமல் இருக்குங்க. அதனால தான் இந்த ப்ராசஸ், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இந்த கிளாத்தை வச்சு நல்லா இந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா டிப் பண்ணி அந்த தண்ணிகளெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. ஒரு நிமிஷமே போதுங்க. இதுக்கு ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதே போல் நல்லா தொடச்சி உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இதை தனியாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம டைரெக்டாக உருளைக்கிழங்கு மேலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டாயமாக சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க.
நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மைதா மாவும் இல்லைன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே வச்சிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா தண்ணிகள் இல்லாமல் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். தண்ணிகள் இருந்தால் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது தெறிக்கும், அதனால தான். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குகளை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை வாணலில் சூடு பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த மசாலா ரெடி பண்ணி உடனே போட்டு பொரிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டுரும். அதனால தான் எண்ணெயை நம்ம முன்னாடியே சூடு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பவுலில் இந்த மசாலாக்களை நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் எண்ணெய் நல்லா சூடாயிடுங்க. அதனால தான் இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அதனால தான் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் பண்ண உடனே போட்டு பொரித்து எடுக்க கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நமக்கு நல்ல சூப்பராக நல்லா ட்ரையாக அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே ஈவனாக நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு கட் பண்ணுற கட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கஷ்டம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்குது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த மசாலாக்களோட நல்லா உருளைக்கிழங்கு மேலே நல்லா ஒட்டி வருங்க. அதனால தான் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்த உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே நம்ம கரண்டிகளை வச்சு கிண்ட வேண்டாம். 1 நிமிஷம் விட்டுடலாங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரணும். அந்த பக்குவத்தில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு பொரிஞ்சிட்ருக்குது. அதே போல் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண உடனே பொரிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயமாக தண்ணி விட்டுருங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணும் போது நல்ல பெரிய வாணலாக எடுத்து நீங்கள் செய்யும்போது ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 3 முறை நம்ம ட்ரை பண்ணாலே அதுக்குள்ளவே நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்த மசாலா தண்ணி கோத்துரும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்த பிறகு நம்ம அப்படியே எண்ணெய்கள் இல்லாமல் வடிகட்டி இந்த சிப்ஸுகளை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதே ஆயில்லையே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை பொரிச்சிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை இலைகள் நம்ம வீட்டில் மரத்தில் பறிச்சதுங்க. நெல்லி மரத்துக்கும் பக்கத்தில் இந்த கருவேப்பிலை வந்ததால் நல்ல இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. ஓகே, நம்ம இதையும் அப்படி எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலைகளை சேர்க்கும் போது நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ளேவராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம இந்த சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இதை உடச்சி விட்டும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு பவுலில் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வச்சுக்கிட்டு குச்சி மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உருளைக்கிழங்கை நீங்கள் கரெக்டான சைஸில் கட் பண்ணிக்கணுங்க. அதே போல் உருளைக்கிழங்குகளை தண்ணிகள் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. அப்படி தண்ணிகள் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் எண்ணெயில் போடும்போது தெறிக்குங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். மசாலா ரெடி பண்ண உடனே நம்ம போட்டு பொரித்து எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி வச்சு மசாலா கட்டாயமாக தண்ணி விட்டுரும். அதை பார்த்துக்கோங்க. சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.